புளிச்சக்கீரை, புளியாரைக்கீரை, வல்லாரைக்கீரை இது எல்லாமே இது மாதிரி கட்டிகளையும் பழுத்து உடைய செய்யும். அடுத்தது பருப்பு கீரையும் இதுக்காக உதவும். இப்போ ஒவ்வொரு கீரையும் நம்ம சொல்கிறோம்ல, எல்லா கீரையுமே பொதுவாக விழுது மாதிரி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து விழுது மாதிரி அரைத்து எவ்வளோ பெரிய கட்டி இருக்கோ அதில் வச்சு 2 நாள் கட்டினாலே போதுமானது. அந்த கட்டிகள் வந்து பழுத்து உடையிறதுக்கு எல்லா அந்த உதவியும் அந்த கீரைகளில் உள்ள சத்துக்கள் வந்து செய்யும். அதில் உள்ள பாக்டீரியா வைரஸ் எல்லாம் சாகடிச்சு அதை வேனல் கட்டின்னு சொல்கிற சூடால் வர கட்டியாக இருந்தாலும் சரி, டெட் செல்ஸ் உடம்புல சேரும் போது இந்த கட்டிகள் பழுத்து உடையிறதுக்கும் இந்த அவ்வளோ கீரைகளும் நமக்கு உதவி செய்யும். கட்டிகள் பழுத்து உடையிறது கூட கீரைகள் உதவி செய்யுமா அப்படிங்கிறப்போ இந்த சித்தர்கள் இந்த அத்தனை கீரைகளும் பேர் சொல்லி ஒவ்வொன்றும் எப்படி அரைத்து விழுது மாதிரி கட்டணும் அப்படிங்கிற முறையும் சொல்லிகிட்டே வராங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு அடுத்த நாலேஜாக கட்டிகள் வந்தால் இந்த கீரைகள் சரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது முதல் விஷயம், இந்த கீரைகளை மாற்றி மாற்றி நம்ம தினமும்